மக்களே, இன்றைக்கி சாம்பார் என்னென்ன காய் போட்டோம். பருப்பு வெந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா மாங்காய், முருங்கைக்காய், கேரட் இதெல்லாம் போட்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பில் ஜீரகம், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். ஓரளவு அரை வேக்காடை வந்துருச்சு. இப்போ இதிலையே கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி போட்டுடலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ தான் காய் போட்டிருக்கேன், வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறம் தாளிச்சிட வேண்டியது தான். காய் வெந்துட்டுருக்கு. இப்போ சாம்பார் பவுட்ரு, இது சாதாரண ஒரு மிளகாத்தூள் தான், வீட்டில் இருக்க மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். சாம்பார் பவுடர் தனியாக யூஸ் பண்ணுறதில்ல. சாம்பார் வெந்துட்டுருக்கு காய்கறிலாம். இப்போ அதுக்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வெங்காயம் வச்சுருக்கேன். எப்படி தாளிக்கிறேன்னு பாருங்கள். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்க சாம்பாரில் நம்ம போட்டுற வேண்டியது. அவ்வளோதாங்க, சுவையான முருங்கைக்காய் சாம்பார் ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.